அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்ம ஔவையார் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். சோழ நாட்டிலே ஔவையார் தங்கியிருந்தார். ஒரு நாள் காலையில் அரண்மனைக்கு போவதற்காக அவர் தங்கியிருந்த இடத்திலிருந்து அப்படியே தெருவழியே நடந்து கொண்டிருந்தார். அப்போது நடந்துக்கிட்டு இருக்க போது ஒரு வீட்டில் பார்த்தா ஒரு பாட்டு எழுதியிருந்தது. அந்த பாட்டை பார்த்த உடனே இப்படி வேடிக்கை பார்த்துட்டே போகும்போது பார்த்தாக்கா அந்த வீட்டில் ஒரு செயல் எழுதியிருந்தது. அந்த செயலை பார்த்த உடனே என்ன இனிமையான தமிழ், எப்படி யார் பாடியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சோழ மன்னனை பற்றி பாடியிருக்குதே, என்ன பாடியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே அதில் என்ன எழுதிருந்ததுன்னா, தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழனே மன்னாவும் சோழ மண்டலமேன்னு எழுதியிருக்கு. இது யார் பாடியிருப்பா அப்படின்னு நினச்சி இந்த ஔவையார் அந்த வீட்டுக்கிட்ட போய் நிற்கிறாரு. யார் அது வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறார். போனால் வீட்டுக்குள்ளே ஒரு நடுவயது பெண் உட்கார்ந்துருக்கிறா. நாற்காலியில் உட்கார்ந்துருக்கவும் வாங்கள் அம்மையே வாருங்கள் என்று வரவேற்கிறார். வரவேற்ற உடனே ஏனம்மா இப்படி சோகமாக இருக்கிறாய், எதனால் இப்படி சோகமாக இருக்கிற அப்படின்னு, ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, ஏன் இப்படி சோகமாக இருக்குன்னு கேட்ட உடனே அந்த அம்மாவுக்கு அந்த பொண்ணுக்கு அழுக வந்துடுச்சு. அழுக வந்த உடனே ஏம்மா அழுகுற, ஏன் அழுகுற, அழுகாதப்பா, நான் உனக்கு வேண்டிய உதவி செய்கிறேன், அழுகாத, என்ன வேணும், ஏன் அழுகுறன்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே அம்மையே கம்பர் இந்த வழியே வந்தார், நான் கம்பரை பார்த்தேன், பார்த்துட்டு ஐயனே என்னை பற்றி ஒரு வாழ்த்து பாருங்கள்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அவரும் வந்து உட்கார்ந்தார். உட்கார்ந்தவர்கிட்ட நான் பாடுங்கள்னு சொல்லிட்டு நான் உள்ளே போய் அவருக்கு கொடுக்குறதுக்காக காணிக்கைக்காக என்னிடம் இருந்த பொற்காசுகளெல்லாம், பொன் நகைகள் காசுகள் எல்லாத்தையும் எடுத்து சேர்த்தேன். சேர்த்தா 500 பவுன் வந்தது. அதை ஒரு தட்டில் வச்சு தாம்பாளத்தில் வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். அவர் பாடிக்கிட்டு இருந்தார். என்ன பாடினார்னா, தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழனே மன்னாவதும் சோழ மண்டலமேன்னு சொல்லி பாடினார். அதை அவருடைய உதவியாளன் சுகத்தில் எழுதினார். சரி, இன்னும் வாழ்த்து பாடுவார்னு நினச்சிட்டு, என்னை வாழ்த்து பாடுவார்னு நினச்சிட்டு அந்த காணிக்கையை, கம்பரே ஐயனே இதில் 500 பவுன் இருக்குது, இதை காணிக்கையாக தாரேன்னு சொல்லி சொன்னேன். சொன்ன உடனே அவர் என்ன செஞ்சார், என்ன 500 பவுனா, நான் 1000 பவுனுக்கு குறைஞ்சு யாரையும் பாடுவதில்லை, 500 பவுனுக்கு இத்தனை வரியே போதுமானது, இன்னும் மீதி 500 பவுன் சேர்ந்த பின் சொல்லி அனுப்பு, நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பி போய்விட்டார். அப்போது நான் நினச்சேன், என்ன இது, இருக்கிற பவுனெல்லாம் எடுத்து கொடுத்துட்டோமே, இப்போ போய் இப்படி எல்லாத்தையும் எடுத்து வாங்கின பிறகு சொல்லிட்டு போயிட்டாரே, நம்மளை வாழ்த்து ஒரு வார்த்தை கூட பாடலையேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. நானும் கோயிலில் நடனம் ஆடி சம்பாதிக்கிற பொண்ணு, என்னால் இனி இத்தனை வருஷத்துக்கு நடனம் ஆட முடியும், என்னால் எவ்வளவு சம்பாதிக்க முடியும், இனி நான் என்ன செய்வேன், என்னை வாழ்த்தி பாடியிருந்தாலாவது எனக்கு செல்வம் சேரும், அவர் வாழ்த்தவும் இல்லை, என்னை இப்படி ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டு போய்விட்டாரே என்று எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்று அவள் அழுதாள். அழுத உடனே இந்த ஔவையார் சொன்னார், கவலைப்படாதப்பா, நான் வாழ்த்து பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இது எப்படி பாடியிருக்காருன்னு சொன்னால், தண்ணீர் என்றால் சுவையுடைய நீர் காவிரி நீரே, வெற்றி வேந்தன் என்றால் அது சோழனே, மண்ணுன்னா அந்த சோழ மண்ணு தான் மண், இங்கே விளையாதது ஒன்றுமே இல்லை, இங்கே பொன் விதைத்தால் பொன் விளையும், மண் விதைத்தால் விதை விளைக்கும், அத்தனை செழிப்பான மண் அப்படின்னு சொல்லி மட்டும் பாடிட்டு போயிட்டாரே, சோழ மண்டலத்தை மன்னனை மட்டும் பாடிட்டாரு, என்னே ஒரு வாழ்த்து பாடலை அப்படின்னு சொன்னாங்க. அந்த காலத்துல எல்லாம் புலவர்கள் வந்து வாழ்த்து பாடினாக்க அதனால அவர்களுக்கு வாழ்க்கை மேம்படும், பொருளாதார வசதி கூடும் சொல்லி ஒரு வாழ்த்து பாவுக்கு ஒரு மரியாதை இருந்தது. அது மாதிரி அவர் கம்பர் பாடுவார் நினச்சா, கம்பர் இந்த 500 பவுனுக்கு இவ்வளவுதான் சொல்லிட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வருத்தமாக சொன்னான். அந்த பொண்ணு பேர் சிலம்பி.
பேர் உன் பேர் என்னம்மா அப்படின்னு ஔவையார் கேட்குறாங்க. என் பெயர் சிலம்பின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே கவலைப்படாத, நாம் பார்த்து உனக்கு வாழ்த்து பாடிடுறேன்னு சொல்லிட்டு பாடுறாங்க. என்ன பாடுறாங்கன்னு சொன்னால், ஔவையார் பாடுறாங்க. பெண்ணானவள் அம்பற் சிலம்பி அரவிந்த தாளணியும் செம்பற் சிலம்பே சிலம்பு. பெண்ணானவள் அம்பற் சிலம்பி அரவிந்த தாளணியும் செம்பற் சிலம்பே சிலம்பு என்று பாடி முடித்தார். அதற்கு என்ன பொருள்னா, பெண் என்றால் அதற்கு அடையாளம், அழகு, தகுதியானவள் இந்த சிலம்பியே. நற்குணங்கள் நிறைந்தவள், அழகானவள், அவள் நடனத்தில் கெட்டிக்காரி. அவளுடைய கால்களில் அணிந்திருக்கும் சிலம்பே அத்தனை ஒளியாக இனிமையாக இருக்கிறது. சிலம்பென்றால் அவளுடைய சிலம்பே சிலம்பு அப்படின்னு சொல்லி வாழ்த்து பாடிட்டு போகிறாங்க. அப்படி பாடின உடனே அந்த அம்மா, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு நான் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டோன்னே, ஒரு செம்புல குளிர்ந்த தண்ணி கொடுமா போதும் சொல்லவும் ஒரு குளிர்ந்த தண்ணி கொடுக்குறாங்க. குடிச்சிட்டு வாழ்த்துப்பா பாடிட்டு போகிறாங்க. அதிலிருந்து அந்த நடன பெண் நடனம் ஆடுவதற்கு நிறைய சான்ஸ் வந்துச்சு. கோவிலில் நடனம் ஆடினாங்க. நிறைய விஐபி, நிறைய பொண்ணும் பொருளும் கொடுத்தாங்க. ரொம்ப வசதியாக வந்துட்டாங்க. அந்த வாழ்த்துப்பாவே அதுக்கு தான் பாட சொல்கிறது. புலவர்கள் முந்தைய காலத்தில் பெரியவங்க வீட்டில், வசதியான வீட்டில் எல்லாம் வந்து பாடி பணம் வாங்கிட்டு போகிறது பழக்கம். இப்போ தான் புலவர்கள் கவிதைகளை பாடி அரங்கேற்றம் செய்து புத்தகங்களாக வெளியிடுகிறார்கள். முன்னாலெல்லாம் அரண்மனையில், பெரிய அதிகாரிகள் வீட்டில், பெரிய பணக்காரர்கள் வீட்டில், செல்வந்தர்கள் வீட்டில், ஊரில் பெரியவர்கள் என்ற நாட்டு அமைக்காரர்கள் வீட்டில் பாடுவார்கள், பணம் பெற்று செல்வார்கள். அந்த மாதிரி இருக்கையில் இந்த பாடுனதையும் அவர் செழிப்பாக இருக்கிறதையும் இந்த கம்பருக்கு தெரிஞ்சு போச்சு. யாரோ போய் சொல்லிட்டாங்க, நீங்கள் பாடின பாட்டை, மீதி பாட்டை, கம்பர் பாடிய பாட்டின் மீதியை ஔவையார் பாடிவிட்டார்னு அவருக்கு செய்தி போயிடுச்சு. கம்பரும் கேள்விப்பட்டார். எப்படா இந்த ஔவையாரை மட்டம் தட்டுவோம், எப்போ நேரம் வரும்னு காத்துக்கிட்டே இருந்தார் இந்த கம்பர். இந்த ஔவையாரும் அரண்மனைக்கு வந்துக்கிட்டு இருந்தார், கம்பரும் வந்துக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் வந்திருக்கிற பொழுது அரண்மனை அவை கூடி பேசி முடித்து அமைதியாக இருந்தது. எல்லாத்தையும் விஷயமெல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. அமைதியாக இருக்கும்போது அரசன் சொன்னார், ஏதாவது விடுகதை சொல்லுங்கள், பாடல்கள் பாடுங்கள், ஏதாவது செய்யுங்கள், ஏன் அமைதியாக இருப்பீர்கள் புலவர்கள் எல்லாம் என்று கேட்டார். கேட்ட உடனே இதுதான் சமயம்னு கம்பர், சரி நான் ஒன்று சொல்கிறேன், அதை மீதியை யார் சொல்கிறாங்க அப்படின்னு ஔவையார் சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டாரு அரசன். அவருக்கு தெரியாது இவர் வன்மமாக பேச போகிறாரு அப்படிங்கிறது தெரியாது. அதனால் சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வயல்வெளியே கம்பர் வயல்வெளியை பார்த்துட்டு வந்திருக்காரு, அவரோட வயலெல்லாம். அப்படி பார்த்துட்டு வரையில் ஒரு காலில் நிற்கிற 4 இலை, அது கூட்டம் கூட்டமாக இருந்துச்சான் அந்த கீரை. அந்த கீரையினுடைய கூட்டத்தின் அழகை பார்த்து அவருக்கு மனம் அதை பற்றி கவிதை பாட வேண்டும்னு தோணுச்சு. அதனால அதையே அடித்தளமாக வச்சு, ஒரு காலடி 4 இலை பந்தலடி அப்படின்னு ஆரம்பிக்கிறேன், இதை மீதியே ஔவையார் பாடுவாருன்னு சொல்லிட்டார். ஒரு காலடி தான் அதுக்கு. 4 இலை பந்தலடி, பந்தல் அடி அது எப்படி இருக்குன்னு சொன்னால் 4 இலை போட்டு பந்தல் அடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். இந்த ஔவையார் திட்டுற மாதிரியும் ஒரு காலடி 4 இலை பந்தலடி அப்படிங்கிற மாதிரியும் இந்த 2 அர்த்தம் பட கம்பர் பாடுறாரு. பாடின உடனே இந்த ஔவையார் சும்மா இருப்பாங்களா, என்னையவா அப்படி திட்டுற அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி சொல்லிட்டு, 8.25 லட்சணமே, எமனேறும் வரியே, மட்டில் பெரியம்மை வாகனமே, முட்டமே கூரையில்லா வீடே, குலராமன் தூதுவனே, யாரையடா சொன்னால் ஆறாக்கிறையடா சொல்லிட்டாங்க. எப்படி அந்த ஒரு கால் பந்தலடி, ஒரு காலடி 4 இலை பந்தலடின்னு தான் சொன்னார் அவர். 2 அர்த்தத்தில் சொன்னார்.
ஆனால் ஔவையார் பெரும்புலவர், தமிழ்நாட்டுக்கே பெரும்புலவர், சேர சோழ மன்னரெல்லாம் போற்றக்கூடிய புலவர், தெய்வீக சக்தி வாய்ந்தவர். கம்பரும் அப்படிப்பட்டவர் தான். இருந்தாலும் தான் அவருக்கு கொஞ்சம் தலைக்கணம் இருந்தது. இந்த ஔவையாருக்கு தலைக்கணமே இல்லை. ஏழை வீடாக இருந்தாலும் சரி, பணக்கார வீடாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதி மதமாக இருந்தாலும் சரி, அவர் வீட்டுக்கு சென்று விட்டால் அவர் அங்கே பாடி வாழ்த்து விட்டு தான் வருவார். அவர் என்ன கொடுக்குறாங்கங்கிறது பார்க்க மாட்டார். ஆனால் அந்த கம்பர் 1000 பவுன் கொடுத்தா தான் பாடுவார். அப்படி ஒரு நிலைமை இருந்ததுனால இந்த ஔவையார் இந்த மாதிரி பாடினாங்க. பாடின உடனே ஔவையாருக்கு சந்தோஷம், நம்ம தான் பண்ணால் நம்ம பதிலுக்கு பாடிட்டோம்னு சொல்லிட்டு. இந்த அரசனுக்கு என்னடா இது, நம்ம பொழுது போகலை, அவை அமைதியாக இருக்குது, நல்லா இல்லையேன்னு சொல்லிட்டு பாட சொன்னால் 2 பேருக்கும் பொறாமையும் என்னமோ வன்மம் திக்கிற மாதிரில பாடிட்டாங்க. கம்பர் அப்படி லீவு கொடுத்து பாடிட்டாரே ஔவையார் அப்படின்னு நினச்சி வேகமாக சரி அந்த பாட்டுக்கு ஆரக்கீரை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றோடு இந்த ஆரக்கீரையை பற்றி பாடியிருக்கீங்க இன்னைக்கு, அதனால இன்றோடு அவை களையட்டும், இப்பொழுது அவை களையட்டும் சொல்லி அவையை களைய வச்சுட்டார். இந்த மாதிரி பாட்டு பாடி ஔவையார் சோழ மண்டலத்தில் தங்கியிருந்தார். பிறகு இன்னொரு நாள் இன்னொரு செய்தியை அவர் என்ன செய்தார் என்று இன்னொரு பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.